ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு அங்கே சிறுபான்மையினுடைய வாக்குகள் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ அது இப்போ வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியாக தான் வந்து ஓவர்வியூவில் பார்க்கும்போது இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற மாவட்ட செயலாளர் காதர் என்கிற முத்துராமலிங்கம் அவருக்கு வந்து அங்கே வாய்ப்பு கிடைக்கலாம். அவர் வந்து அந்த தொகுதியிலே வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அது வந்து அவருக்கு சொந்த தொகுதி கிடையாது. அவருடைய ஊரில் வச்சு பார்த்தோன்னா அவருக்கு பரமக்குடி தனித்தொகுதி தான் வந்து அவருடைய ஊருக்கு உட்பட்டது. இல்லை அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி முதுகுளத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தார். ஸோ ராமநாதபுரம் வந்து ஒரு சொந்த தொகுதியில் மாவட்ட செயலாளர்ன்றதுனால தான் அவர் தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டிட்டார். அது கொஞ்சம் ஈஸியான தொகுதியும் கூட. சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகம் டிசைனிங் ஃபேக்டர்ஸ் வந்து சிறுபான்மையினராக இருக்கிறதுனால அவர் அந்த தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்து போட்டிட்டார். ஸோ அவரே வந்து அங்கே மறுபடியும் கிளம்புறாங்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு இல்லை, அவர் ஏதாவது தொகுதி மாறுறாரு அப்படின்னா 2004 2009 வரைக்கும் ராமநாதபுரம் எம்பியாக இருந்த பவானி ராஜேந்திரன் வந்து அவங்க வந்து அங்கே சீட் கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் திமுகவில் இணைஞ்ச அன்வர் ராஜாவுமே வந்து இங்கே வாய்ப்பு கேட்குறாரு. அன்வர் ராஜா திமுகவில் இணைஞ்சப்போ அவருக்கு என்ன மாதிரியான ப்ராமிசஸ் வந்து திமுக தலைமையிலேருந்து கொடுக்கப்பட்டதுன்னு தெரியல. ஏன்னா சீட் கொடுக்குற மாதிரியான ஒரு உறுதி அவருக்கு கொடுத்துருப்பாங்களான்றது வந்து சந்தேகம். ஸோ அவருமே வந்து இங்கே சீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுறார். திமுக பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க 3 பேருக்கும் வந்து அங்கே வாய்ப்பு இருக்குது.